டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக சட்டசபையில் நேற்று 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியேறிய பிறகு நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நமது தமிழக சட்டசபையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற சில விஷயங்களை, சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பட்ஜெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவாகவே ஒரு பட்ஜெட் சட்டசபையிலையோ இல்லை மத்தியில் அவங்க பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யும்போது அந்த ஆட்சியை பற்றி, ஆட்சியில் அவங்களுடைய முதலமைச்சரை பற்றி இல்லை பிரதமரை பற்றி சில விஷயங்களை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்களும் இந்த பட்ஜெட் செஷனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த 3 மாத காலத்தில் என்ன சாதனைகள்லாம் இந்த ஆட்சியில் செஞ்சுருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிலாம் சொல்லி நிறையா பேசியிருக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் ஆட்சி காலத்தில் இந்த 3 மாத காலத்தில் என்னென்ன நடந்திருக்குன்றத ஒரு சின்ன ஜிஸ்டாக உங்களுக்கும் நான் சொல்கிறேன். 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு விலையில்லா மின்சாரம் 200 யூனிட்டாக உயர்வு அது செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 2வது, விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெற்ற கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் விவசாய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவில்லை. அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்றதை நம்ம பின்னாடி தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, அதிரடி படை அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் நாம் இந்த தமிழக காவல்துறைகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறையா தேவைப்படுது. இன்னும் நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. பெண்கள் பாதுகாப்பிற்காக நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைவருக்கும் பாதுகாப்புக்கான நிறைய திட்டங்கள் தேவைப்படுதுன்னு நம்ம இது மூலமாக சொல்லிக்கிறோம். அடுத்து, போதையில்லா கலாச்சாரத்தை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. டாஸ்மார்க் மூலமாகவும் போதைப் பொருள்கள் மூலமாகவும் தமிழக இளைஞர்கள், தமிழக மக்கள் சீரழிந்து கிடைக்கின்ற இந்த நிலையில் இது முக்கியமான ஒரு பதிவாக இவங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கிற, அதாவது 500 மீட்டருக்கு அருகில் இருக்கிற டாஸ்மார்க்குகளை மூடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. இதில் 717 டாஸ்மார்க் கடைகளில் மூடி இருக்கிறாங்க. அப்புறம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு அது செப்டம்பர் 15 ஒரு மோதிரம் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 மாத காலத்தில் இப்படி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து செஞ்சிருக்கிறதா சொல்லிட்டு அடுத்து அவர் தன்னுடைய பட்ஜெட் செஷனுக்கு வராரு. இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நமது நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆட்சியில் அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட 2 மடங்காயிடுச்சு, கடன் 2 மடங்காயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ இவங்க ஏற்றிருக்கிற ஒரு உடன்படிக்கை என்னன்னா, நமது நிதியமைச்சர் 2036ஆம் ஆண்டிற்குள் நமது தமிழக பொருளாதாரத்தை $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்துறது அவருடைய இலக்கா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியின் இலக்கு அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன். $1.5 ட்ரில்லியன் என்ன அது டாலர்னு சொல்கிறீங்களே, இது ரூபாயில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட 140 லட்சம் கோடி ரூபாய்க்குரிய ஒரு பொருளாதாரமாக இருக்கும். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் கோடி இந்த பொருளாதாரமாக இருக்கிறது. இதுதான் சொல்ல வராங்க. ஸோ இவ்வளவு பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் சாத்தியமாகுமானா, இவங்க அடுத்தடுத்த வருஷத்தில் கொண்டு வர பட்ஜெட் மூலமாக அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நிறைய உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக மாறும். இது அச்சீவ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, இது சாத்தியமாகிறதும் எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்றதை அடுத்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமாக அமைச்சர் தெரிவிச்சுக்கிட்டது என்னன்னா, முதலமைச்சர் அவங்க எல்லா பேருக்குமே, அதாவது இந்த எலெக்ஷன் காலத்தில் அவங்க சில விஷயங்களை கொடுத்தாங்க. நாங்கள் இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்த போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டங்கள்
அந்த திட்டங்களை பேஸ் பண்ணி தான் அது ஒரு 10 பில்லர்னு சொல்லிட்டு அந்த 10 பில்லரை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய இந்த பொருளாதார பட்ஜெட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவங்க என்னென்ன வாக்குறுதிகளை எலெக்ஷனில் கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை 10 விதமாக பிரிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி அதில் சப் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக கொண்டு வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாகவே ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஆட்சி காலம் 5 வருஷம். இவங்க 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம அடுத்த என்னென்ன இவங்க இந்த பட்ஜெட்டில் பேசியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த வருமானம் அந்த விஷயத்தை பேசும்போது இந்த ஆட்சிக்கு இந்த வருமானம் கூடுதல் வருமானம் எப்படி இவங்க ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு கட்டணம் வசூலிக்க போகிறாங்க. இப்போ டாஸ்மார்க்குக்கு வருது இல்லையா மதுபான பாட்டில்கள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? யார் அந்த மதுபான விற்பனையை செய்கிறாங்களோ, டாஸ்மார்க்குக்கு செய்கிறாங்களோ அந்த தொழிற்சாலைகளுக்கு இவங்க ஒரு சிறப்பு கட்டணத்தை அறிவிக்க போகிறாங்க. அந்த கட்டணத்தின் மூலமாக இவங்களுக்கு ஆண்டு வருமானம் 1000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, அதாவது இதெல்லாம் நான் சொல்கிறது ஏற்கனவே இருக்கிற நார்மல் வருமானத்தில் ஏற்கனவே உள்ள சாதாரண வருமானங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வருமானத்துக்கும் மேலே இவங்க ஸ்பெஷலாக என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில வருமானங்களை இங்கே கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. நேரடி தொடர்பற்ற ஜிஎஸ்டி, தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜிஎஸ்டி, அதுலேருந்து அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு, சுரங்க கண்காணிப்பு, கணினிமயமாக்கல், இப்படி எல்லா சைட்ல இருந்து இவங்களுக்கு வந்து 15,000 கோடி வருஷத்துக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு வருமானத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்களுடைய வருமான திட்டக்குழுன்னு, வருமான மேம்பாட்டு குழுன்னு ஒரு குழுவா வச்சிருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த தமிழக அரசாங்கத்துக்கு நாம வருமானத்தை பெருக்க முடியும், வருமானத்தை உருவாக்கி கொடுக்க முடியும், வருமானத்தை இன்னும் பல வகைகள்ல நம்ம பெற முடியுன்றத வந்து வருமான மேம்பாட்டு குழுன்னு சொல்லி ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா திரு மான்டெக் சிங்னு இருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒன்றிய திட்ட ஆணையத்தில் முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு. அவங்க கீழே 5 பேர் செயல்படுவாங்க. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தொழிற்சாலைகள், அதாவது டாஸ்மார்க்குக்கு கொடுக்குற அந்த ஆலைகள்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை பெறுறாங்க. அது போக ஜிஎஸ்டி இதர வரிகள்லேருந்து அதிகபட்சமாக ஏற்கனவே வந்த வருமானத்துலேருந்து இன்னும் அதிகபட்சமாக 15,000 கோடி வருமானத்தை பெற போகிறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இன்னும் வேற எந்த வழிகளிலெல்லாம் நாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வருமானத்தை இந்த தமிழக அரசுக்கு ஈட்டித்தர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு மேம்பாட்டு குழுவை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறை, அதாவது முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி கல்வித்துறை, இதில் வந்து ஒரு சில அறிவிப்புகளை, சிறப்பு அம்சங்களை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஒரு பெயரை கொடுத்துருக்குறாங்க. சிறப்பான பேர் தான். ஏன்னா எல்லா பள்ளியிலையும் தூய்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முதற்கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 10,000 பள்ளிகளில் தினசரி அந்த பள்ளி சுத்தமாக தூய்மைப்படுத்துறது, குடிநீர் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டிருக்குதா, மாசுபட்டிருக்குதா, இதெல்லாம் கவனித்து தூய்மையான குடிநீர் குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அங்கே இருக்கிற கழிப்பறை வந்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்குதா, இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது சிறந்த சிறப்பம்சமாக நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பள்ளிகளில், அது அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அங்கே கழிவறைகள் வந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில தான் பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னமும் அதை வந்து சரியாக எல்லா கல்வி நிறுவனங்களும் ஆராய்ந்து மாணவர்களுக்கு ஒரு ஹைஜீனிக்காக, ஒரு சுகாதாரமான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். மாணவர்களோட நலன் வந்து மிக முக்கியம் வாய்ந்தது. அதனால வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த ஆட்சியில இந்த அரசு ஒரு முன்னெடுப்பை கொடுத்திருக்கிறது. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்றத இந்த ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்காக 24 மணி நேர பாதுகாப்பும் இங்கே உறுதி செய்யப்படுகிறது. இந்த 10,000 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10,000 பள்ளிகளில் ஒரு முதற்கட்டமாக 24 மணி நேரமும் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன்.
அது இல்லாமல் இந்த ஒரு திட்டத்திற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு அருமையான திட்டம். அடுத்தது இந்த பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான இன்னொரு திட்டம், மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா பள்ளி நிறைவு திட்டம். ஏற்கனவே அங்கங்கே பள்ளிகள் கட்டப்பட்டு பாதியில் விட்டுருப்பாங்க, சில பராமரிப்பு இருந்திருக்காது, சில பள்ளிகளில் வந்து நவீனமே இருக்காது. அதாவது ஒரு மாணவர்கள் படிக்கிறதுக்கு தேவையான கருவிகள், அதிநவீன கருவிகள், உதாரணத்துக்கு அந்த போர்டு இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிற பள்ளிகளை அவங்க தேர்ந்தெடுத்து, உதாரணத்துக்கு தொடக்க பள்ளிகள் வந்து 2500க்கு மேலே, நடுநிலை பள்ளிகள் வந்து 360க்கு மேலே, அதே போல் உயர் மேல்நிலை பள்ளிகள் ஒரு 850க்கு மேலே, இப்படி மொத்தமாக 3734 பள்ளிகளில் இவங்க ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இத்தனை பள்ளிகளையும் அவங்க சிறப்பாக வந்து நவீனப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிற ஒரு அமௌண்ட் எவ்வளோன்னா 2132 கோடி ரூபாய். இது உண்மையிலேயே மிக வரவேற்கத்தக்க விஷயமாகும். போன ஆட்சியிலையும் சரி, அதற்கு முந்தைய ஆட்சிகளிலும் சரி, அவர்கள் போட்டு வைத்த அந்த கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தும் விதமாக இது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் புதிதாக சிந்தனை செய்தாலும் ஏற்கனவே உள்ள கட்டமைப்பை நாம் வைத்து அந்த கட்டமைப்பின் மேலே தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும். நம்முடைய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இதுவும் அது மிக முக்கியமான சிறப்பு அம்சம். அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி, உணவு, தங்குமிடம், பாட புத்தகம், சீருடை விலையில்லாமல் வழங்கும் நவீன உறைவிட பள்ளிகள். புதுசாக வந்து இது இருக்குது. எப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள்ன்ற பேரில் இவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தராங்க. அவங்க தங்குறதுக்கு ஃப்ரீ, அவங்க படிக்கிறது ஃப்ரீ, அவங்களுக்கு சீருடைகள் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, இப்படி எல்லாத்தையுமே சிறப்பான முறையில் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு இதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு 125 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சிறப்பம்சங்கள் பள்ளி கல்வித்துறையில் இருக்குது. பள்ளி பாடத்திட்டத்தை இவங்க பகுத்தறிவு சிந்தனை கொண்ட நிதிசார் அறிவு, கணினி திறன், இப்படி வந்து எல்லாத்தையுமே லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ இதெல்லாம் சேர்த்து மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, இவங்க ஏற்கனவே இருக்கிற சிலபஸை மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்றதான் பொருள்படுது. இதுக்குன்னு ஒரு குறைந்தபட்சம் 25 கோடி முதற்கட்டமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கல்வி திட்டங்கள் எந்த அடிப்படையில் அமைய போகுது, இவங்க கொடுத்துருக்கிற 3 உண்மையானது, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் கணினியில் என்னென்ன இருக்குது, அப்புறம் ஏஐ, இப்படிப்பட்ட விஷயங்கள், அது போக பகுத்தறிவு சிந்தனையும் உள்ள இருக்குது, நிதிசார் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா அறிவுத்திறனும் இங்கே வரணும், இந்த கல்வியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து நல்ல சிந்தனையை வந்து இந்த இடத்துல விதைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே அந்த மறுசீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்களே, புதிய சிலபஸ் எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு இவங்க வந்து ஒரு உதவி என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் விதத்தில் மாணவர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறதுல இப்படி நிறைய விஷயங்களை இவங்களும் முன்னெடுத்திருக்காங்க. குறைந்தபட்சம் பல கோடிகளை இவங்க அதில் செலவு பண்ண போகிறாங்க. நூலகங்களை பொறுத்தளவுக்கு 38 மாவட்ட மைய நூலகங்களை என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் முறையில் இருக்கிற ஒரு புத்தக மையமாக அதை மாற்ற போகிறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு பயிலும் ஒரு 5.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாணவர்களுக்கு முதல்ல என்ன சைக்கிள்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் அது வழங்குறாங்க. இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க திட்டமாகும். ஏன்னா இன்னைக்கு தேதியில் வெளியே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையில் அதிகமான வெப்பம் கொண்ட இதில் வந்து வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் நவீன பிராண்டட் மிதிவண்டிகள்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு இவங்க 277 கோடி ரூபாய் மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி பல விதத்தில் இந்த கல்வித்துறைக்கு வந்து இவங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருந்தாலும் இதை எந்த அளவுக்கு இவங்க செயல்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக முக்கியமாக கல்வித்துறையில் வரவேற்கத்தக்க திட்டங்கள், கவர்ச்சிகரமான வார்த்தைகள், திட்டங்களுக்கு பேர் வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு வந்து 44,000 கோடிக்கு மேலே இவங்க வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது மிக முக்கியமாக நம்ம வரவேற்கத்தக்கது. அடுத்து உயர்கல்வியை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு பொதுவாகவே இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமது தமிழக அரசின்
நிலைப்பாடு நீட் விவகாரத்தில் என்ன என்பது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல இவங்க நேரடியாகவே சொல்லிட்டாங்க, ஒன் ஆஃப் தி அஜெண்டாவே சொல்லிட்டாங்க. அதாவது நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கைக்கு மீள்வதை ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு வலியுறுத்துகிறது. இதிலிருந்து இவங்க நீட் தேர்வு இந்த அரசாங்கத்திற்கு ஒத்து வராது என்பது இவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடின் நிலைப்பாடு, தமிழ்நாடு மாணவர்களின் நிலைப்பாடு, தமிழ்நாடு மக்களின் நிலைப்பாடு என்பது நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான். அது இந்தியா முழுவதுக்கும் உள்ள மாநிலங்களுக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு நிலைப்பாடாகும். எல்லா மாநிலங்களும் இதை செயல்படுத்த வேண்டும். அடுத்து, வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே உள்ள ஒரு இதுதான். அதை வந்து இவங்க மறு சீரமைப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்களா என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து, டிஎன் சுடர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது உயர்கல்விக்காக. அதாவது தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, அரசும் தனியார் நிறுவனங்களும் கூட்டாண்மையில் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இது வந்து 1 லட்சம் படுக்கை வசதிகளுடன் 200 ஒருங்கிணைந்த மாணவ விடுதிகளை உருவாக்குறாங்க. இது வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சமான ஒரு திட்டம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா 11ஆம் வகுப்பில் இருக்கிறாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லட்சக்கணக்கில் வரும்போது 1 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக இவங்க செய்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீடு. அதில் நம்ம கவர்மெண்ட்டோட மாநில மானியம் எவ்வளோன்னா 640 கோடி ரூபாய் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்குறோம். மிக முக்கியமான ஒன்று, எந்த கல்வித்துறையிலையும், அதாவது உயர்கல்வியாக இருக்கட்டும், இல்லை அந்த பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், ஏதாவது புதுசாக உருவாக்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொரு அரசும். இந்த அரசு தாவேக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2027-28 அதாவது அடுத்த நிதியாண்டில் வந்து மதுரையில் ஒரு சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சிறப்பு அரசு சட்டக்கல்லூரியில் 300 மாணவர்கள் வரைக்கும் சேர்க்கையுடன் இந்த இது வந்து ஆரம்பிக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. இது மிகவும் இந்த தாவேக அரசில் இவங்க ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கல்வி வந்து உருவாயிருக்குன்றதை நிலைப்படுத்துகிற மாதிரி, இது ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த ஒரு சிறப்பு அம்சத்தையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் உயர்கல்வித்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 8390 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு இவங்க அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், அது உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், இந்த கல்வித்துறையில் இருக்கிற திட்டங்கள் ஏற்கனவே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட கட்சிகளை சார்ந்த ஆட்சி இருக்கும்போது ஏற்கனவே சில சிறப்பம்சங்கள் அவர்களுடைய ஆட்சியிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க வரும்போது சில திட்டங்களை மாடிஃபை பண்ணி இன்னும் இந்த காலத்தில் டெவலப்மெண்ட் ஆகி இன்னும் நல்லா அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் இன்னும் என்னென்ன சிறப்பம்சங்களை கொண்டால் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கணினி மற்றும் ஏஐ நிலைப்பாடோடு கூடிய ஒரு கல்வியை எப்படி செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு முக்கிய அம்சமாக சில விஷயங்களை இந்த இதில் அறிவிச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை வைத்திருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு வருடமும் இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது சில அருமையான சிறப்பம்சமான திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இந்த தமிழக வெற்றி கழக அரசும் மாண்புமிகு நமது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நமது நிதியமைச்சர் அவர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை நாமும் வரவேற்போம். இந்த தமிழக பட்ஜெட் செஷனில் இருக்கிற பள்ளி கல்வி, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில அறிவிச்சிருக்கிற சில சிறப்பம்சங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னென்ன திட்டங்களை, என்னென்ன விஷயங்களை இன்னும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு நமக்கு கொடுத்துருக்காங்கன்றத வர்ற அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உமா. நன்றி, வணக்கம்.